ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டி பிஐக்யூ சீரீஸ்ல வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துடலாங்களா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ளவர், ஷிஷாம், கார், அர்ஜுன் அண்ட் முல்பெரி ஆர் த மெயின் ட்ரீஸ் ஆஃப் விச் வெஜிடேஷன். அதாவது சாஃப்ளவர், ஷிஷாம், கார், அர்ஜுன் அண்ட் முல்பெரி இதெல்லாம் வந்து எந்த மாதிரி வனப்பகுதியில் வந்து அதிகமாக விளையக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அதாவது மிதவெப்ப மண்டல இலையுதிர் காடுகள். ஓகேங்களா? ஸோ இலையுதிர் காடுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட பருவத்துல அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து உதிர்ந்துருங்க. ஸோ உதிர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து என்னன்னா அது துளிர் விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மரங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி காடுகள் தான் வந்து என்னன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் அதிகமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையுதிர் காடுகள் தான் வந்து அதிகமா இருக்குங்க. அடுத்த கேள்வி. ஸோ விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அதாவது வாழ்க்கை மற்றும் தனி நபர் சுதந்திரம் பற்றி சொல்லக்கூடிய சரத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21. ஸோ இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள்ல வந்து இது இருக்குங்க. ஸோ என்னன்னா இதுல வந்து ஒரு தனிநபர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதான் வந்து இந்த ஆர்டிகல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35 அதுல வந்து ஆர்டிகல் 21 பத்தி வந்து டீடைல்டா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் எக்ஸ் ஆன்டி கன்சம்ஷன் டியூ டு எ யூனிட் இன்கிரிமெண்ட் இன் இன்கம் இஸ் கால்டு. அதாவது இதுல எக்ஸ் ஆன்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதாவது ஒரு செலவு பண்றோம் அப்படின்னா அதை நம்ம முன்னாடியே வந்து என்னன்னா ஒரு டிஃபைன்டா வந்து சொல்லியிருப்போம். அதாவது நான் இந்த செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் முன்னாடியே அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ண செலவுல இன்க்ரீஸ், அதாவது அதோட கன்சப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லைன்னா செலவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்கும், அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா மார்ஜினல் ப்ராஸ்பரிட்டி டு கன்சியூம், அதாவது இது வந்து எம்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு செலவுல வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக வந்து எனக்கு அந்த செலவு வந்து அதிகரிக்கும். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியது இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அடுத்த கொஸ்டின். ஹூ இஸ் த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் ஆன் 15th June 2022. ஸோ இது வந்து அப்போ கேட்டிருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 15ஆம் தேதி 2022 அன்னைக்கு யாரு சிஜிஏவா இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஏஜி கிடையாது, சிஜிஏ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா சோனாலி சிங், இவங்க தான் வந்து சிஜிஏவா இருந்திருக்காங்க. ஸோ இப்போ 2025ல இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா கல்யாணி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த சிஜிஏவா இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். In which of the following year was the Indian Official Language Act passed? அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்திய ஆட்சி மொழி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1963. ஸோ 1963 வருஷம் தான் வந்து என்னன்னா இந்திய ஆட்சி மொழி சட்டம்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து என்னன்னா முன்னாடி ஹிந்தின்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த சட்டத்தின்படி தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு 10 years ஒன்ஸ் வந்து என்னன்னா இந்த இங்கிலீஷ் யூஸ் பண்றது அஃபிஷியலா யூஸ் பண்ணணுமா, அதோட தேவை இருக்கா அப்படிங்கறத பொறுத்து அதை ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சிட்டி பிளான்டு பை த முகல் எம்பையர். அதாவது முகலாய அரசாங்கத்துல வந்து எந்த சிட்டி முதல் முறையா வந்து என்னன்னா பிளான்டு சிட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பதேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து டெல்லி இதெல்லாம் வராது. ஏன் டெல்லி வராதுன்னா இந்த முகலுக்கு முன்னாடியே வந்து டெல்லி சுல்தானியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்ப டெல்லிங்கிறது வந்து முகல் பிளான் பண்றதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியர்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து டெல்லி வராது. ஸோ மற்ற சிட்டியும் அதே காரணம் தான். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா பதேபூர் சிக்ரி தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் எஸ்டாப்ளிஷ்ட் பை ராஜா ராமமோகன் ராய் வாஸ் அ ப்ரீக்ரூசர் இன் சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் பெங்கால். ஸோ அதாவது பெங்கால்ல வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்களால சமூக சீர்திருத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆரிய சமாஜம். ஸோ சாரி ஆத்மீய சபா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆத்மீய சபா. ஸோ அவதான் வந்து என்னன்னா பின்னாடி வந்து என்னன்னா பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆத்மீய சபா. பிரார்த்தன சமாஜ் வந்து ஆத்மராங் பாண்டுரங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஆரிய சமாஜ் வந்து நம்மளோட சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆத்மீய சபா. த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்கேல் பயோமாஸ் பேஸ்டு ஹைட்ரஜன் பிளான்ட் இஸ் coming up in which district of
மத்திய பிரதேஷ். அதாவது ஹைட்ரஜன் பேஸ்ட்ல உயிரி வாயு, அதாவது பயோமாஸ் இல்லைன்னா உயிரி கழிவுப் பொருள்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஹைட்ரஜன் பிளான்ட் வந்து மத்திய பிரதேசத்துல எந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கான்வா. ஸோ இது வந்து அப்போதைக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ங்க. அடுத்தது, about 85% of the Indian population of colonial India depended on which of the following sectors of the economy. ஸோ அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 85% இந்திய மக்கள் தொகையில அதாவது காலனி ஆதிக்கம் இருந்தபோது எந்த வகையான துறையில வந்து என்னன்னா அதிக மக்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர் தான். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி செய்யும் போது பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன தொழில் வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பாங்கன்னா விவசாயம் தான் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த 5 R's நீடட் டு பி ஃபாலோடு ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல இந்த 4 ஆப்ஷன்ல எது வராதுன்னு சொல்றாங்க. அந்த 5 ஆறுன்னு சொல்லுவோம்லங்க. ஸோ அதுல வந்து எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ரீஜென்ரேஷன். ஸோ அப்ப மீதி அந்த 5 ஆறு என்னன்னா ரெடியூஸ், ரெஃப்யூஸ், ரீசைக்கிள், ரீபர்போஸ், இன்னொன்று வந்து ரீயூஸுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததுங்க, இந்த ஏசியாட்டிக் லைன் பாப்புலேஷன் லார்ஜர்லி ரிசைட்ஸ் இன் த ப்ரொடெக்டட் பார்க் ஏரியா ஆஃப். அதாவது ஏசியாட்டிக் லைன் வந்து என்னன்னா எந்த பார்க்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா கிர் நேஷனல் பார்க்கு. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல வந்து இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா கொஸ்டினும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே பேஸ் பண்ணி தான் வந்து அப்கமிங் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸும் வந்து இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிவைக்குள்ள என்ன இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.